எழுத்தும் வாழ்க்கையும் வேறல்ல அப்படின்றத நிரூபிக்கிற படைப்பாளிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ராஜமுருகன் அப்படிப்பட்டவர் இல்ல. புரட்சிகரமான சிந்தனைய வெறும் புஸ்தகத்துல எழுதுறதோட மட்டும் இல்லாம வாழ்க்கையிலையும் காட்டியிருக்காரு. எஸ், திருமணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்ந்த தன்னோட முன்னாள் தோழிய அவரோட டைவர்ஸுக்கு பிறகு மனைவி ஆக்கிக்கிட்டு இருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி சன் குழும தொலைக்காட்சியில எல்லாரையும் கவர்ந்து மென்சிரிப்போட நிகழ்ச்சிகளை நடத்தி வந்த ஹேமா சின்ஹாவை தான் இவரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நெருங்கிய நண்பர்கள் சிலர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க இந்த திருமணத்துல. இந்த திருமணத்தை பிரபல இயக்குனர் பாலா நடத்தி வச்சிருக்காரு. மேற்படி திருமணம் பெசன் நகர்ல இருக்க முருகன் கோவில்ல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி குக்கு அப்படின்ற படத்தை இயக்கி இருந்தாலும் சமீபத்துல அவரோட இயக்கத்துல வெளிவந்த ஜோக்கர் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்கள்ல ஒன்னா அமைஞ்சிருந்துச்சு. அந்த படம் வெளிவந்து சில வாரங்களுக்குள்ளேயே இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறதுனால ராஜமுருகனை பொறுத்த வரைக்கும் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற கதை தான். பின் குறிப்பு: ஹேமா சின்ஹா அப்படின்னதும் ஏதோ வடநாட்டு பொண்ணு அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். மிஸ்ஸஸ் ராஜமுருகன் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே மதுரை தானா. அப்படின்னா ராஜமுருகன் மண்ணினோட மைந்தன் தானே.